ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். 2 வாழைக்காய் இருந்தால் போதுங்க, சும்மா அட்டகாசமான ருசியில் வாழைக்காய் போண்டா செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம் அதை எப்படி செய்கிறது, என்னென்ன சேர்க்குறதுங்கிறத. அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. இப்போ நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி ஒரு கடாயில் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கிடுவோம். ஒரு 7 நிமிஷத்துக்கு வெந்தாவே போதுமானதுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்படி கத்தியை இப்படி குத்தி பார்த்தா தெரியும் வெந்தது. பாருங்கள், நல்லா அந்த தோலெல்லாம் மலர்ந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சாச்சு, ஆறட்டும். ஆறின பின்னாடி அந்த தோலெல்லாம் எடுத்துருக்கோம் ஒன்றும் இல்லாமல். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ தோலையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா அந்த வாழைக்காயை மசிச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கிடலாம். இப்போ கொஞ்சம் கையாலையும் நம்ம மசித்து விட்டுக்கிடுவோம். கெட்டி இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது கூட பெரிய வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி, அதுவும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதையுமே கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுவும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், தேவையான உப்பு, கொஞ்சம் ஜீரகம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம வாழைக்காய் வேகும் போதும் போட்டோம் இல்லையா. தேவைன்னா நீங்கள் பின்னாடி போட்டுக்கலாம். இப்போ இந்த கலந்ததை சின்ன சின்ன பாலாக செஞ்சுக்கலாம், கோலா உருண்டைக்கு போட்டது மாதிரி. பாருங்கள், இப்போ ஒரு பவுலில் 1 கப்பு கடலை மாவு, 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தமாக ஊற்ற வேணாம், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. இது கூட கொஞ்சம் சோடாப்பு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய்த்தூள், அதுவும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த வாழைக்காய் போண்டாவுக்கு மேல் மாவு ரெடி. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காயவும் இந்த வாழைக்காய் கோலா உருண்டை எடுத்து இந்த மாவில் அப்படி ஒரு பெரட்டி இதில் வேக போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வேக போட்டுக்குருவோம். நல்லா குட்டி குட்டி போண்டாவாக செய்யுங்க, அப்போத்தே நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கும் பிடிக்கும். அது ரொம்ப பெருசாக செய்ய வேணாம், ஏன்னா உள்ளே வாழைக்காய் ஸ்டப்பிங் இருக்குல்ல, அதனால் நீங்கள் குட்டி குட்டியாக போட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு டீ காஃபி வச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இன்னொரு பேஜையும் நான் போட்டு காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க. ஆனால் ருசி ஒரு தனி ருசிங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் லீவு, நல்லா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுங்க. ஸ்கூலுக்கு போகையில் எதுவும் சாப்பிட குழந்தைகளுக்கு நேரம் இருக்காது, படிப்புன்னு போயிருங்க. அவ்வளோதேங்க, நம்மளோட வாழைக்காய் போண்டா சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.